இருக்கு. கைகளால் செய்த பாவம், கண்களால் செய்த பாவம் அப்படின்னு பாவத்தோட பட்டியல் ரொம்ப பெருசுங்க. ஆக நாம கூடுமான வரை பாவம் செய்யாமல் இருந்தால் தோஷம் இருக்காது. இந்த பாவத்துக்கும் தோஷத்துக்கும் நடுவுல தான் சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பொதுவாக நாம கடவுளர்களை வழிபாடு செய்யறதும், கோயில்களுக்கு சென்று அங்கே இருக்கிற ஒவ்வொரு சந்நிதிக்கும் சென்று வேண்டிக் கொள்வதும், ஏதோ கடவுளே எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், கடவுளே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், கடவுளே நல்ல வேலை கிடைக்கணும், இப்படியாக மேலோட்டமாக நாம வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது இல்லைங்க. நாம எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் சரி, உங்க குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் சரி, முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, அம்மன் கோவிலுக்கு சென்றாலும் சரி, எந்த கோவிலுக்கு போய் நீங்க வழிபட்டாலும் அங்கே நாம வேண்டிக்கிற